ஹாய், நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா. அதாவது இந்த விஷயத்த ஷேர் பண்ணுறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் எனிவே கண்டிப்பாக பண்ணியே ஆகணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் போடுறேன். ஆல்ரெடி நான் ஆடியோ மாதிரி ஒன்று கொடுத்துருந்தேன். எனக்கு இருந்தாலும் இதை டேரெக்டாக உட்காந்து பேசணுமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் பேசுகிறேன். இந்த அபிராமி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு இப்போ கொஞ்ச நாளாக ரொம்ப தண்டனை காலம் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கு பெத்தடா. எவ்வளோ ஒரு மோசமான ஒரு பொண்ணு பெத்தடா அது. எப்பா நினச்சே பார்க்க முடியலையப்பா. அதாவது 1718 அது டிக்டாக்ல ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கா. அவள் தனியாக அது பாட்டு பாடுறது, டிக்டாக் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா. இப்போ டிக்டாக் எல்லாருமே பண்ணுவோம், அது வேறு விஷயம். அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அதில் வந்துட்டு இத்தனைக்கும் நன்னா தான் இருக்கா அந்த பொண்ணு, அழகாக இருக்கா பார்க்குறதுக்கு. அப்போவே வந்தது அந்த மேட்டர். இப்போ இந்த மாதிரி குழந்தைய கொண்டுவிட்டா அப்படின்னு சொல்லி வந்தது. பட் இப்போ வந்து தண்டனை காலம் அப்படிங்கிறது. 2 குழந்தைகள் அவளுக்கு. மீனாட்சி சுந்தரம் அப்படிங்கிற ஹஸ்பண்டு குன்றத்தூரில் சென்னையில் அவளுக்கு வீடு. கல்யாணம் எடுத்து 2 குழந்தைகளாச்சு. அழகான ஃபேமிலி, மீடியம் ஃபேமிலி, அழகாக ரன் பண்ணிட்டு இருக்கான் அந்த பையன். இவ்வளோ அழகாக இருக்கா. அப்படி இருந்திருக்க வேண்டியது தானே. பக்கத்தில் யாரோ இந்த பையன் கடையில் வந்துட்டு பிரியாணி கொடுப்பானா. பிரியாணி நிறையா இவளுக்கு ஃப்ரீயாக நிறையா கொடுப்பானா. பிரியாணி கொடுக்குறதெல்லாம் ஒரு விஷயமாப்பா, என்ன அநியாயம்ப்பா இது. ஸோ அவளுடைய பிரியாணி நிறையா கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாப்பில் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அது பியாண்ட் த லிமிட், ஃப்ரெண்ட்ஸை கடந்த ஒரு லெவலுக்கு அது போயிடுது. அதுக்கப்புறம் அவள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி இருந்துட்டுருக்காப்பில் இருக்கு. இருந்துக்கோ, உனக்கு பிடிக்கலையா பேசாமல் அவனோட போக வேண்டியது தானே. எனக்கு உங்க கூட வாழ பிடிக்கலடான்னு சொல்லிட்டு அவனோட போ. அதுக்கப்புறம் இவன் ஒன்று இன்னொரு பண்ண கல்யாணம் பண்ணிப்பான். இல்லை என்னமாவது அவன் பண்ணிட்டு போட்டோம். என்னதுன்னு பிளான் பண்ணி இவங்க எனக்கு உன் கூட வர தடையாக இருக்க இந்த குழந்தைங்களை கொன்னுடுன்னு இவன் சொல்லி உடனே ஆமாம் இந்த குழந்தைகள் எனக்கு இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகளை கொல்றதுக்கு அவள் பிளான் பண்ணுறக்கா. தட் மீன்ஸ் 3 பேரையுமே கொல்றதுக்கு அவள் பிளான் பண்ணுறக்கா. அதாவது ஹஸ்பண்டையும் 2 குழந்தைகள் எல்லாத்தையுமே. இதெல்லாம் இது பொண்ணா இல்லை அது பேயா, அது என்ன ராட்சசியா, அவள் என்ன பிசாசா, நினச்சே பார்க்க முடியலப்பா. 3 பேரையுமே கொல்றதுக்கு அவள் பிளான் பண்ணியிருக்கான். ஸோ என்னமோ எஸ்கேபிசம், நைட் டியூட்டியோ ஏதோ சம்திங். அந்த பையன் வந்துட்டு வெண்ட் ஆஃப், வெளியில் எங்கேயோ போயிட்டான் அந்த பையன். அந்த பையனுக்கு எப்படி தெய்வம் அவனை காப்பாற்றுறது, அவனுக்கு ஆயுஸ் இருக்க போல் இருக்க ஆண்ட முன்னேறத்தில். ஸோ அந்த பையன் வெளியில் போயிட்டான். அதாவது ஹஸ்பண்ட். இந்த குழந்தைகள் 2 பேருக்கும் அவள் விஷத்தை கொடுத்துட்டான். கொடுக்கும்போது அந்த குழந்தைகள் வாங்கி குடிக்கும்போது அவளுக்கு வயத்தெரியாதா, ஐயோ நம்ம பெத்த குழந்தைகளாச்சே இதுக்கு செத்துப்படிமேங்கிற ஃபீலிங் வராதாப்பா அவளுக்கு. நம்ம ஒரு கொசுவோ சின்ன ஏதோ கருப்பாக ஏதோ ஒன்று தெரிஞ்சாலுமே நம்ம என்ன சொல்கிறோம், ஐயோ இது நம்ம குடிச்சோன்னு அந்த குழந்தைகள் கொடுக்கப்படாதுன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. அந்த குழந்தைகளை கொல்கிற அளவுக்கு இப்போ அந்த அளவுக்குப்பா இன்னொருத்தர் பையன் மேலே ஆசை வரும் ஒருத்தருக்கு, நினச்சே பார்க்க முடியலப்பா. 2 குழந்தையெல்லாம் குடிச்சிட்டு செத்தே போயிடுது. ஆசையாக வாங்கி குடிச்சிரு. அதுங்களுக்கு தெரியுமா அம்மா நம்மளை இந்த மாதிரி கொல்ல போகிறான்னு அதுகளுக்கு தெரியுமாப்பா. அதுக்கு ஆசையாக வாங்கி குடிச்சிருக்கு, செத்தே போயிடுது குழந்தை. இப்போ உடனே கோயம்பேடு கிளம்பிட்டா. கோயம்பேடில் வச்சு போலீஸ் அவளை அரெஸ்ட் பண்ணுறது. அந்த மெசேஜெல்லாம் அப்போவே வந்துடுது. ஆக்சுவலாக கோயம்பேடில் வச்சு பிடிச்சிட்டா உடனே. ஏன்பா இப்போ அவளுக்கு தெரியாதா அது. அதாவது நம்ம இந்த மாதிரி இவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறோம், எப்படி மாட்டிப்போம் நமக்கு வாழ்க்கையில். இவனை குழந்தையில கொன்னாச்சுனாக்கா நம்ம ஜாலியாக இருக்கலாம். அப்படி எப்படி இது பண்ண முடியும். போலீஸ்ன்னு அவ்வளோ ஈஸியாக விட்டுருமா. அதாவது இப்போ என்னன்னாக்கா, இப்போ குடிகாரன்னு வச்சுக்கோங்களேன். குடிகாரன் அதுக்கப்புறம் போதைக்கு அடிமையாயிருக்கிறவன் அப்படின்னு சொன்னால் அவளை வேணால் நம்ம சொல்லலாம். இல்லைப்பா இவன் குடி போதையில் பண்ணிட்டான், மது போதையில் பண்ணிட்டான், இவன் போதைப் பொருள் சாப்பிட்ருக்கான் அப்படின்னு சொல்லி அட்லீஸ்ட் நம்ம சொல்லலாம். ஒன்றுமே இல்லாமல் நீ நன்னா இருக்க, நீ க்ளீனாக இருக்க, உனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது, நீ திடமாக நீ டிசிஷன் எடுக்கிற குழந்தையே கொல்லணும்னு. அப்போ எப்பேற்பட்ட ஒரு மோசமான பொம்பளை நீ சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ ரிதன்யா மாதிரி இருக்கிற இந்த காலத்தில் அபிராமி மாதிரி இருக்கிற பொண்களும் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த குழந்தைகள் அம்மா அப்பாவோட பேர் கெட்டு போயிடப்படாதேங்கிறதுக்காக அத்தனை கஷ்டத்தையும் அனுபவித்து ரிதன்யா சூசைட் பண்ணிட்டு செத்தா. தன்னையே அவள் அழிச்சுட்டா. இந்த பொண்ணு என்ன அப்படின்னாக்கா தான் சுகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக குழந்தைகளை கொண்டுவிட்டு இவ இப்படி நிற்கிறா. அது இப்போ வந்துட்டு அவளுக்கு ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லியிருக்காளாம். எல்லாருக்கும் ஆயுள் தண்டனைங்கிறது ரொம்ப கம்மிங்கிற மாதிரி தான். அவளுக்கு மரண தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். பட் அந்த பொண்ணு என்னமோ அந்த ஜெயிலையே கையில் அப்படியே நெயில் இப்படி அழுதுன்ருக்கு. கையில் ஃபுல்லாக அழகாக நெயில் பாலிஷ், கை நெயில்ஸ் எல்லாம் அப்படியே ஷேப் பண்ணி, இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னு எனக்கு தெரியலை. ரொம்ப சங்கடமாக இருக்குப்பா. அதாவது கலிகாலம் அப்படிங்கிறது ரொம்ப மோசமான ஒரு இதுவாக போயின்னு இருக்கு. அதனால் பார்த்து இருந்துக்கோங்கோ, நல்லது மட்டும் நினைங்கோ, நல்லதையே செய்யுங்கோ, நமக்கு நல்லதே நடக்கும். கெடுதல் நினச்சா கண்டிப்பாக கெடுதல். இது போலீஸ் ஸ்டேஷனில் போய் அவனும் அழறான் இவனும் அழறான். என்னத்துக்கு 2 பேருமே, இவன் அம்மா அப்பா கஷ்டம்,
அவன் அம்மா அப்பாவுக்கும் கஷ்டம். அந்த பையன் அட்லீஸ்ட் நீ விட்டுட்டு போயிருந்தானா, இன்னொரு பொண்ணையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த குழந்தையோட இருந்திருப்பான்ல. இல்ல அந்த குழந்தையில அவன் அம்மா அப்பா கூட்டின்னு போயிருப்பா. இல்ல இவளோட அம்மா அப்பாவே கூட்டின்னு போயிருப்பான் இல்லையா? எதுவுமே இல்லாம அந்த குழந்தையில 6 வருஷம் முன்னாடி, 7 வருஷம் முன்னாடியே கொன்னுப்புட்டு இப்போ அழுதுட்டு என்ன காரியம்? நீயும் இப்போ ஜெயிலுக்குள்ள தான் சாகிற வரைக்கும் கிடக்க போற. இதெல்லாம் தயவு பண்ணி யோசிச்சுக்கோங்கப்பா. பெண்கள் ரொம்ப மோசமா டிசிஷன் எடுக்கிறீர்கள், ரொம்ப அவசரப்படுறீர்கள். இந்த மாதிரி தயவு பண்ணி பண்ணாதீங்கப்பா. பார்த்து இருந்துக்கோங்கோ. இந்த பொண்ணுக்கு இந்த தண்டனை எனக்கு ரொம்ப கம்மி அப்படிங்கிற மாதிரி தான் நேக்கு மனசில் படுறது. என்னமோ எல்லாம் தெய்வத்தோட இதுதான்ப்பா. என்ன சொல்கிறதுனே தெரில. ஓகேப்பா, எல்லோரும் நன்னா இருங்கோ சரியா?